இந்த அரசு 4 வருஷத்தில் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்குறவனெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம், மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவனுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. முற்றிவிட்டது என்று பொருள் வேற என்ன? மரங்களோடு பேசுகிறேன், நல்லது, பேசு, பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு, அதுதான் நல்லது. மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள். மறை கலண்டதால் அல்ல, மறை கற்றதால் இந்த மாநாடு. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை. தந்த வள்ளுவ பெருமகனாரின் வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு. என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம். அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அது தமிழன் வைத்த பெயர். காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை, அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார். செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான். செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான். கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். மக்களுக்கான செயல் அரசியல், மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன்தான் இந்த வேலையை செய்வான். அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான். செல்வம் என்றால் என்ன? முதலில் செல்வம் என்றால் என்ன? காடு செல்வமடா, ஆடு மாடு செல்வமடா, அறிவு செல்வமடா, கடலின் வளம் செல்வம், மலை செல்வம், மணல் செல்வம். செல்வம் என்றால் அதான் செல்வம். பைத்தியக்காராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம், அது தாளடா தாள். அந்த தாளை தந்தவன் இவன் தானடா, இவன் தானடா, இவன் தானடா செல்வம். பைத்தியக்காரன். கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாதம் அதில் ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன்னு என் வரைவில் 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சா. நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சா. டை டை ஏதாவது சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளைக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னு எங்கள் அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயாக இருக்குது. அந்த ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ்ன்னு ஒரு வேதியியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்போ தெரியாதான் இருக்கணும். அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளோ பேசுகிறேன், சொன்ன மக்கள் என்னை கவனிக்க மாட்டுறாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊரில் தச்சர் மகன் தான், சொந்த ஊரில் ஆசாரி மகன் தான், அடுத்த ஊரில் ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் இவனுக்கு புரியல. ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே इधर में साथ में है इन जो स्वच्छता दृश्य है ना, the three walls in the wonderful the human nature. என்னமா பேசுறான்? ஐயோ சீமான் வெரி இன்டெலிஜென்ட்டும்பா. இவங்கள போய் ஏ அப்போ என்னன்னு கேட்டுங்க. இது வெள்ளைக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ கூட நம்ம சொல்றதில்ல, இப்போ மதங்களை விடு, மரங்களை நடு, சீமான் அப்படின்னு போடாம சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு. எதோ ஒன்று தஸ்தோவெஸ்கி சொன்னது போல எங்கள் அப்பா நாங்கள் அமைதிப்படையில் இப்படி தான் ஏதாவது இப்படி கப்சா போட்டு தம்பி தான் வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்கிறாரு. எதுக்கு பண்ண? அப்போ தான் அவன் கேட்பான். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டான். ஏடா பாவி,
அட பாவிகளா, இவங்களை எதை கொண்டு வச்சு சரி பண்றது? நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டு, உயிர் என்றால் ஒன்றுமில்லை, அது காற்று. என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள், அவ்வளவுதான். மரணம் என்பது மூச்சு விட முடியாமை, மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது. அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார். அது பறையர் காற்று, படையாச்சி காற்று, நாடார் காற்று, தேவர் காற்று, கவுண்டர் காற்று, அந்த உடையார் காற்று, பிள்ளை காற்று, முதலியார் காற்று, ஒரு காற்றும் இல்லை, ஒரே காற்று, இவர் தந்த காற்று. அதனாலதான் கீழே உட்காந்துருக்கவங்களை எல்லாம் பார்த்து அது எப்படி நக்கெல்லாம் சிரிக்குது, பைத்தியக்கார பயல்களா. அதனால்தான் மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். ஏன்? மரம் நம் அன்னை, மரம் நம் தாய். கொஞ்சம் யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன்? அவனை பெற்ற தலைவன் எப்படி தலைவன்? ஒருத்தன் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான்டா. எங்க வெட்டினா? நாட்டில் இல்லை, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னு கேளு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தன் கொடுத்து வச்சா, அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்குறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்கன்னொன்னே, என்னப்பா அப்படின்னோடனே, அப்படியே தலை ஒன்றும் இல்லைண்ணா, அதை வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேண்ணா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினச்சேன்னா வெட்டிட்டேன்னா, அது தலைவிட்ட போகிற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கே கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1,00,000 மரக்கண்டு நட்டுட்டு வான்ட்டு. அப்புறம் அடப்பா இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டுருப்பண்ணா, இன்னும் 1,00,000 கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காப்புல, நட்டுக்கிட்டே இருக்காப்புல காடா. அங்கே தூரத்தில் நிற்கும்போது, அண்ணே நம்ம ஆள் பாருங்க, அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்புல பாருங்க அப்படின்னு. அவன் காட்டினான், அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்துடுறேன். அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகள்லாம் நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு, இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லிட்டு இதே மாதிரி. இப்போ நாடு எங்ககிட்ட இல்லை, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன். நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம்.